தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 13வது வாரம் வியாழக்கிழமை இறை வார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அருளும் கிருபை நிறைந்த ஆண்டவர் தாமே இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. அமட்சியாவா, ஆமோஸா? நாம் நம்மை பார்த்தோ அல்லது பிறர் நம்மை பார்த்தோ இந்த கேள்வியை கேட்டிருப்பார்கள். நீர் நல்லவரா கெட்டவரா? பெரும்பான்மையான சமயங்களில் இருக்க பதில் என்னவாக இருக்கும்? தெரியவில்லை என்பதுதான். கவிஞன் பாடுவதை போல, மனிதன் பாதி மிருகம் பாதி, இரண்டும் கலந்து செய்த கலவை நான் என்று சொல்லுவாரே, அதை போல நன்மையும் தீமையும் பின்னி பிணைக்கப்பட்ட மனிதனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மிலே இருக்கின்ற நன்மை பெரும்பான்மையான சமயங்களில் வெளிப்பட்டாலும் நம் உள்ளத்திலே மண்டி கிடக்கின்ற தீமையானது அவ்வப்போது தலை தூக்கி பாம்பு படம் எடுப்பதை போல படம் எடுத்து பிறரை பயமுறுத்தி விட்டோ அல்லது தம் காரியத்தை சாதித்து விட்டோ மீண்டும் அமைதியாக படுத்துக்கொள்வதாக இருக்கின்றது. எனவேதான் நாம் 100% நல்லவர்களும் அல்ல, 100% தீயவர்களும் அல்ல. ஆனால் நம்மை பற்றி நாம் ஆய்ந்து அறிந்து கொள்ளுகின்ற பொழுது நாம் நன்மைகளை பெருக்க முயற்சி செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் புத்தகம் 13:10 படிப்பதை போல, நிறைவுள்ளது வருகின்ற பொழுது குறைவுள்ளது தானாக மறைந்து போகின்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல, நம்மிடம் இருக்க நிறைகளை நாம் கண்டுகொள்ள முற்படுகின்ற பொழுது, அதை வளர்க்க முற்படுகின்ற பொழுது, அதற்கு ஆதாயமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற பொழுது நம்மிலே இருக்கின்ற தீமைகள் சிறிது சிறிதாக மறைந்து போக ஆரம்பிக்கும். அன்பு சகோதரமே, இந்த சிந்தனையோடு இன்றைய இறை வார்த்தை பகிர்வுக்கு நாம் வருகின்ற பொழுது, இன்றும் ஆமோஸ் இறைவாக்கு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதிலே 2 மனிதர்களை பற்றி பேசப்படுகின்றது. முதலிலே அமட்சியா என்கின்ற குருவை பற்றி சொல்லப்படுகின்றது. ஆமோஸ் இஸ்ரேல் நாட்டிற்கு எதிராக இறைவாக்கு உரைக்கின்றார். காரணம், அவர்கள் தன்னிலை உணர்ந்து தான் செய்கின்ற அநியாயங்களிலிருந்து விடுதலை பெற்று இறைவனுடைய மக்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் அங்கே வெளிச்சடங்குகளையும் மற்ற எல்லா விதமான செயல்பாடுகளையும் தன்னிலை வைத்துக்கொண்டு ஆதாயத்தை தேடிக்கொண்டிருந்த அந்த அமட்சியா என்கின்ற குரு ஆமோஸுக்கு எதிராக எழுகின்றார். அவரிடமிருந்த குணாதிசயங்களை பார்க்கின்ற பொழுது, ஒன்று, சுயநலமிக்கவராக இருந்தார். எங்கே? தன்னுடைய இந்த சுகபோக வாழ்வு பறிபோய் விடுமோ என்கின்ற அந்த ஒரு நிலையிலே அந்த சுயநலமிக்க மனிதனாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த சுயநலம் எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது பாருங்கள். சுயநலமிக்க அந்த அமட்சியா மனிதன் பொறாமைப்படுபவனாக இருக்கின்றான். காரணம், அங்கே ஆமோஸ் இறைவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார், உண்மையை எடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய செல்வாக்கு பெருகிவிடுமோ என்கின்ற அந்த ஒரு அச்சத்திலே அவர் மீது பொறாமைப்பட ஆரம்பிக்கின்றார். இந்த பொறாமை அவர்களை வளர்கின்ற பொழுது அடுத்து என்ன செய்கின்றார்? அவர் அரசனிடம் ஆமோஸை பற்றி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லுகின்றார். அவர் சொன்ன இறை வாக்குக்கு எதிராக அதை திரித்து, அது அரசனுக்கு எதிராக, இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக இவர் கிளர்ச்சி செய்கின்ற சொல்லி பொய் சாட்சியை அவர் மீது சுமத்துவராக அவர் மாறிப்போகின்றார். அடுத்ததாக நன்மை செய்கின்ற ஆமோஸை பார்த்து மனம் பொறுமி போகின்றார், மனம் புழுகி போகின்றார், அமைதி இழந்து போகின்றார். எனவேதான் அவர் பொறாமையால் அவருக்கு எதிராக பேசுவதாக இருக்கின்றது. அடுத்ததாக அவரை நாட்டை விட்டு ஓடிவிடு, என் கண்களிலிருந்து மறைந்துவிடு என்று சொல்லி அரசனுடைய உதவியோடு அவரை துரத்துபவராக இருக்கின்றார். மேலும் ஆமோஸ் இறைவாக்கினரை கேலி செய்பவராக இருக்கின்றார். அவர் செய்த நன்மையை கண்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதை கேலி செய்து அவரை இகழ்ந்து பேசுபவராக இருக்கின்றார். இது அமட்சியா என்கிற மனிதனம் காணப்பட்ட குணாதிசயங்கள். அதே வேளையில் ஆமோஸ் இறைவாக்கினரை பற்றி பார்க்கின்ற பொழுது, ஆமோஸ் இறைவாக்கினர் இந்த செய்திகளெல்லாம் கேட்டுவிட்டு இவரும் வெகுண்டளவில்லை, தன்னுடைய நியாயப்படுத்தவில்லை, மாறாக தன் நிலையை உணர்ந்து தன்னை ஏற்றுக்கொண்ட அடையாளத்தை தாழ்ச்சியோடு வெளிப்படுத்துகின்றார். நான் இறைவாக்கினன் அல்ல, நான் இறைவாக்கினர் குலத்தை சார்ந்தவன் அல்ல, மாறாக நான் ஆடு மேய்ப்பவன், மேய்ப்பன் நான் என்று சொல்லுகின்றார். இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே மேய்ப்பு பணி என்பது, அதாவது ஆடு மாடுகள் மேய்ப்பது என்பது ஒரு இகழ்ச்சிக்குரிய ஒரு பணி. அதை ஆமோஸ் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இப்படிப்பட்ட நிலையிலே இருந்த என்னை கடவுள் அழைத்தார். இரண்டாவதாக இறை அழைத்தல் என்பது இறைவனிடமிருந்து வருகின்றது என்பதை எடுத்துச் சொல்லுகின்றார். அப்படி அழைத்த இறைவன் என்னை பயன்படுத்தினார் என்று சொல்லி என்னுடைய கரங்களிலே தான் ஒப்பற்ற பொருளாக
பயன்பட்டதை அவர் உணர்ந்து சொல்லுகின்றார். இப்படி ஆமோஸ் இறைவாக்கினுடைய அந்த நிகழ்வு பார்க்கின்ற பொழுது தன்னிலை உணர்ந்து கொண்டு அழைத்தல் இறைவனிடம் வருகின்றது. அந்த அழைத்தலுக்கு நாம் செவிமடுக்கின்ற பொழுது கடவுள் நம்மை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் என்கின்ற உண்மையை சொல்லி காட்டி இறைவன் சொல்வார் அல்லவா, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் பலன் தரவும் அந்த பலன் நிலைத்திருக்க உங்களை ஏற்படுத்தி என்று சொல்லி யோவான் 15 சொல்லுவாரே, அதை போல எரேமியா 1:7 எரேமியாவை பார்த்து இறைவன் இவ்வாறு சொல்லுவார், நான் சிறுபிள்ளை என்று சொல்லாதே, யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவரிடம் செல், எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல், அவர்கள் முன் அஞ்சாதே, எனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்ற சொன்னாரே. இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆமோசும் தன்னை அனுப்பின இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து தன்னுடைய இறைவனுடைய இறைவாக்கு பணியை செய்பவராக இருக்கின்றனில் எரேமியா 1:10 இதோ என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். கடவுளுடைய வார்த்தைகள் பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசர்கள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தி இருக்கின்ற சொன்னாரே. இந்த வார்த்தை ஆமோஸில் நிறைவேறுவதை அவன் உணர்கின்றார். எனவேதான் தன்னிலை உணர்ந்து தன் இறைவாக்கு பணி என்பது ஆண்டோடு என்பதை உணர்ந்து கொண்டு அதை துணிவோடு செய்பவராக இருக்கின்றார். அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளை சிந்தித்து பார்ப்போம். நம்மிலே அமைச்சியா குடிகொண்டிருப்பதை உணர்வோம். எப்போது நாம் பிற நன்மை செய்வதற்கு தடையாக இருக்கின்ற பொழுது, பிற நன்மை செய்கின்ற பொழுது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் புழுங்குகின்ற பொழுது, மனம் அமைதி இல்லாமல் ஒரு அலைக்கழிக்கப்படுகின்ற பொழுது, அவரை எப்படியெல்லாம் அழிக்கலாம் என்று சொல்லி அவர் மீது பொய்க்குற்றம் சுமத்த நாம் வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது, அவரை பற்றி அவதூறு பேசுகின்ற பொழுது, அமைச்சியா என்கிற தீயவன் நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டுதான் இருக்கின்றான். நாம் அதற்கு தீனி போட ஆரம்பித்தோம் எனில் நம்மில் இருக்கின்ற ஆமோஸ் என்கின்ற இறைவாக்கினருக்குடைய அந்த குணம் மறைந்து போகும். நம் நிலை ஏற்றுக்கொண்டு நாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய அன்பிலே வாழ அழைக்கப்பட்டவர்கள், கடவுளுக்கு சான்று பகர வேண்டியவர்கள், இறை வார்த்தையை நாம் இருக்கும் இடத்திலே பிறருக்கு எடுத்துச் சொல்ல கடவுளால் அனுப்பப்பட்ட அவருடைய கருவி என்பதை நாம் மறந்து விடுவோம். அதே வேளையிலே ஆமோசிடம் காணப்பட்ட அந்த குணங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அமைச்சியாவிடம் காணப்பட்ட தீய குணங்களாக இருக்கின்ற போட்டி பொறாமையும் காய்மகாரமும் மற்ற எல்லா விதமான எதிர்மறையான நிகழ்வுகளும் நம்மை விட்டு அகன்று போகும். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் எந்த குணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அன்பு சகோதரமே, நாம் கடவுளுடைய சாயலால் படைக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய ஆவியை பெற்றிருக்கின்றவர்கள். ஆகவே தூய ஆவியால் இயக்கப்பட்ட மனிதர்களாக இருப்போம். ஊனியர்வை நிச்சயங்களுக்குரிய செயல்பாடுகளால் தூண்டப்பட்ட மனிதர்களாக இல்லாமல் ஆண்டவரால் வழிநடத்தப்படுகின்ற மக்களாக இருப்போம். அப்பொழுது நாமும் இறைவாக்கு பணி செய்ய முடியும். நம்முடைய எல்லா நிலைகளிலும் நம்மை தேர்ந்தெடுத்த கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துவார். நமக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் கொடுத்து நம்மை சூழ்ந்து இருந்து வெண்கல கோட்டையாக இருந்து பாதுகாப்பார். நம் வழியாக உதிர்க்கின்ற வார்த்தைகளுக்கும் இறைவன் அர்த்தம் கொடுப்பார். சிந்திப்போமா? இறையருளை வேண்டுவோம். இரக்கமும் கிருபையின் அற்புதமான அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய அளவிட முடியாத கிருபை எங்கள் மீது பொழிந்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்களை அழைத்திருக்கின்றீரே. உம்முடைய ஆசீர் எங்கள் மீது ஒளிந்து எங்களை முழுமையாய் நிறைத்திருக்கின்றீரே. இந்த நாள் முழுவதும் நாங்கள் வாழ்வதற்கு தேவையான கிருபைகளை எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. நன்றி இயேசுவே. நீர் கொடுத்த ஞானத்தினாலே நன்மைகளை எங்கள் வாழ்வில் பெருக்கிக் கொள்ளவும், எங்களிடம் இருக்கிற தீமைகளை கண்டறிந்து அதை முழுமையாக தகர்த்தெறிவதற்கான, அதை முழுவதும் பிடுங்கி எறிவதற்கான ஆற்றலையும் எங்களுக்கு கொடுத்திடுவீராக. தெய்வமே, எங்களுடைய சொல்லும் செயலும் நல்லவைகளாக இருக்கட்டும். இதோ எங்களுடைய இயலாமையிலே, எங்களுடைய பலவீனத்திலே நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். உம்முடைய பலத்தால் இடைக்கட்ட எங்களை முழுமையாக ஆசீர்வதிக்க உம்முடைய கரங்களிலே எங்களை முழுவதும் அர்ப்பணித்து இந்த நாளை துவங்குகின்றோம். ஆசீர்வதித்தவரே, உம்முடைய அற்புதமான வல்லமையால் எங்களை தாங்கி வழி நடத்துவீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பாம் நெஞ்சம் ஆடச் சொல்லித்தான். அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பாம் நெஞ்சம் ஆடச் சொல்லித்தான். ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, ஏங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா, வாழ்வென்னும் ஆடம் கற்றுத்தான்.
வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆடச் சொல்லித்